எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஷக்கீலா. இன்னைக்கு நான் சொல்ல போறது ஒரு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். மணிமேகலை குக்குத் கோமாளியை விட்டு வெளியே வந்து அதுக்கு காரணம் பிரியங்காவோட நாமினேஷன் தான் அப்படின்னும், தன்னோட சுயமரியாதைக்காக தான் இந்த ஷோவை விட்டு வெளியே வந்திருக்கேன் அப்படின்னும் போஸ்ட் போட்டு 5 நாட்களாக இருக்கிற நிலையில் கடந்த 2 நாட்களாக பிரியங்காவுக்கு எக்கச்சக்கமான ஆதரவு வந்துட்டுருக்கு. ஏற்கனவே குக்குத் கோமாளியில் ஒர்க் பண்ண பலரும் பிரியங்காவுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிற நிலையில் மணிமேகலையுடைய ரசிகர்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் போய் எல்லாரும் காசு வாங்கிட்டு தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நடிகை ஷக்கீலாவும் பிரியங்கா மற்றும் மணிமேகலை விஷயத்தில் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஷக்கீலா ஏற்கனவே குக்குத் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க தான். தற்போது 5வது சீசன்லையும் 2 எபிசோடில் வந்திருக்காங்க. இந்த நிலையில் பிரியங்கா பற்றி சோசியல் மீடியாவில் பலவிதமான கருத்துக்கள் குவிஞ்சிட்டு வருது. ரசிகர்கள் பிரியங்காவோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்படியே மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு பிரியங்காவை மனசளவில் உடைக்கிற வகையில் தான் அவங்க அதிகமாக கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மணிமேகலைக்கு பிரியங்காவை பார்த்து ரொம்ப பொறாமை. நம்மளை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, நம்மளை விட நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் மணிமேகலையால் பிரியங்காவோட வளர்ச்சியை ஏற்றுக்க முடியல. பிரியங்கா அயர்லாந்து போகிறாங்க அப்படின்னா அது அவங்களோட வருமானத்தில் போகிறாங்க. பிரியங்காவை மட்டும் அயர்லாந்து போகிறதுக்கு எங்கேருந்து பணம் வருதுன்னு கேட்குற ரசிகர்கள், மணிமேகலை புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்காங்களே, அந்த வீடு கட்ட எங்கேருந்து பணம் வருதுன்னு கேட்கலாம்ல. பிரியங்காவுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் அவங்களோட வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மணிமேகலை அவங்களோட அப்பா அம்மா விட்டுட்டு ஓடி வந்து தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஓடி வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறது சமூகத்துக்கு நல்ல உதாரணமா? நம்ம வீட்டு பெண்களை இதே மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு யாராவது உதாரணமாக காட்ட முடியுமா? அப்போ பிரியங்கா தப்பு அப்படின்னு சொன்னால் மணிமேகலையும் தப்பு தான். மணிமேகலை எனக்கு தன்மானம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் டிவி தானே மணிமேகலையை வெளியே அனுப்பியிருக்காங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை சுமூகமாக கொண்டு போய் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு மணிமேகலை முடியாது அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்போ போகலாம் அப்படின்னு சேனல் தரப்புலேருந்து தானே சொல்லியிருக்காங்க. மணிமேகலை ஒன்றும் அவங்களா கிளம்பி வரல. அவங்க சொன்னது உண்மைன்னு இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. பிரியங்கா ரொம்ப திறமையான பொண்ணு, அதை பலராலையும் பொறுத்துக்க முடியல. அவளை விட சின்ன பையன் இர்ஃபான் குக்குத் கோமாளி நிகழ்ச்சியில் அவளை அக்கான்னு சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அதுக்கு கூட ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, அதையும் கூட விமர்சனம் பண்ணுறாங்க. நான் பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். பிரியங்கா தன்னோட வேலையை சிறப்பாக செஞ்சாங்க. எந்த இடத்துலையா இருந்தாலும் எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு மட்டும் அதிகமாக நிகழ்ச்சி கிடைக்கிது அப்படிங்கிற பொறாமையில் தான் இந்த மாதிரிலாம் வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அதே போல் சோசியல் மீடியாவில் தப்பாக கமெண்ட் போட்டுட்ருக்கிறவங்களால மணிமேகலைக்கு எந்த நிகழ்ச்சியும் கொடுத்துட முடியாது. மணிமேகலை பிரியங்காவை பற்றி தப்பாக சொன்னதால் பிரியங்காவுக்கு சேனலில் நிகழ்ச்சியெலாம் கொடுக்காம விட மாட்டாங்க. அவங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் வேலை தான் பார்க்க போகிறாங்க. அப்போது இப்படி கமெண்ட் போட்டுட்ருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இன்னைக்கு ஷக்கீலா பேசியிருக்காங்க.